இப்படிப்பட்ட கொடூரமான தாக்குதலை நடத்தி படுகொலை செய்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தார்குண்டே, வி.ஆர். கிருஷ்ணய்யர் போன்றவர்கள் காவல்துறையினரை குறித்து சொன்ன கருத்துக்கள் இன்றைக்கும் உச்சநீதிமன்ற ஆவணங்களில் அப்படியே பதிவாகி இருக்கின்றன. காவல்துறையினர் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ரவுடிகள் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். இது திருமாவளவன் சொல்லுகிற கருத்தல்ல, உச்சநீதிமன்ற நீதிபதிகளே சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தேசிய அளவில் காவல்துறையினரின் அதிகார ஆணவம் என்பது அவ்வப்போது வெளிப்பட்டு இருக்கிறது. அவர்களை மனித உரிமை உணர்வுள்ளவர்களாக விழிப்புணர்வு பெறச் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல்கள் தரப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஒரு புலன் விசாரணையை காவல்துறையினர் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கு 11 கட்டளைகளை உச்சநீதிமன்றம் வரையறுத்திருக்கிறது. விசாரிக்கக்கூடியவர்கள் யார் என்கிற அடையாளத்தோடு யூனிஃபார்ம் இருக்கணும், அவங்க பெயர் இருக்கணும், என்ன வழக்குக்காக விசாரிக்கிறோம் என்கிற தகவலை சொல்லணும் போன்ற 11 கட்டளைகள் பிறப்பித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் இந்த வழிகாட்டுதல்களை எந்த காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளும் பின்பற்றுவதில்லை. எந்த வழக்காக இருந்தாலும் புலன் விசாரணையின் போது இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்கிற வரையறைகளை இவர்கள் பின்பற்றுவதே இல்லை. இந்த வழக்கில் விசாரித்த 5 பேருமே யூனிஃபார்ம் இல்லை, சீருடை அணியவில்லை. யாரோ வழிப்போக்கர்களைப் போல, கூலிப்படை கும்பலைப் போல திடுமென அவர்களை வந்து தூக்கி சென்றிருக்கிறார்கள். இந்த வழக்கில் எந்த தொடர்பும் இல்லாத அஜித்குமாரின் தம்பி நவீன்குமாரையும் கொண்டு போயிருக்கிறார்கள். பல மணி நேரம் வைத்து விசாரணை என்கிற பெயரால் அவரை அச்சுறுத்தி இருக்கிறார்கள், அவரையும் அடித்திருக்கிறார்கள், தாக்கியிருக்கிறார்கள். எனவே இது வெறும் போலீஸ் எக்ஸஸ் என்ற சொல்லுக்குள்ளே சுருக்கிவிட முடியாது. இது ஒரு ஸ்டேட் டெரரிசம், அரச பயங்கரவாதம். இதனை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும், பிணையில் வெளிவிடாமல் விசாரிக்க வேண்டும், காலம் தாழ்த்தாமல் விசாரித்து நீதி வழங்க வேண்டும் என்றும் காவல்துறையின் அமைச்சராகவும் இருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது.